வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா கடந்த 8 நாட்களில் சூப்பராக சரிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த எவ்வளோ சரிஞ்சிருக்கு அதே போல் மேற்கொண்டு இந்த ஆகஸ்ட் மாதத்துலையும் சரியுமான்னு கேட்டிங்கன்னா சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதுக்கான முக்கியமான காரணம் அமெரிக்க பங்குச்சந்தை. இதை பற்றி வீடியோவோட முடிவில் பார்க்கலாம். இதை பற்றிலாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க நம்ம ஜிஆர்டியை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 235 காணப்பட்டது. இன்று விலை மாற்றம் இல்லாமல் 235 8 கிராம் 1880 காணப்பட்டது. விலை மாற்றம் இல்லாமல் 1880 காணப்பட்டது. கடந்த 8 நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் அனைத்து விதமான ஏற்றங்களா பெரிதா வெள்ளியோட விலை ஏற்றங்கள் இல்லை. ஒன்று விலை மாற்றம் இல்லை, இல்லைனா சரிவு, ரெண்டு மட்டும் தான் வெள்ளியோட விலையில் இருக்கவே இல்லை. 24 தங்கம் 1 கிராம் 14,222 காணப்பட்டது. இன்று விலை மாற்றம் இல்லாமல் 14,422 இருக்கவே இல்லை. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் விலை 1,15,376 காணப்பட்டது. விலை மாற்றம் இல்லாமல் அதே 1,15,376 ரூபாவாக காணப்படுது. இருந்தாலும் கடந்த 8 நாட்களில் எல்லா ஏற்றங்களும் போக சரிவுன்னு பார்த்தீங்கன்னாவே 2,440 இருக்குது. வருகின்ற வாரத்தை பொறுத்தவரை அதுலேயும் ஏற்றம் சரி வந்தாலும் சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. மேற்கொண்டு 1,18,000 19,000 1 லட்சம் 1000 2000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 13,220 காணப்பட்டது. விலை மாற்றம் எதுவும் இல்லாமல் 13,220 காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் விலை 1,05,376 காணப்பட்டது. விலை மாற்றம் இன்றி 1,05,376 ரூபாயாவே நீடிக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த 8 நாட்களை பொறுத்தவரை 2,240 அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது. இது மேற்கொண்டு வீழ்ச்சி அடைய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். 1,07,000 8,000 அதிகபட்சமாக சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து 1 லட்சம் இல்லை 1,10,000 2,000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த வாய்ப்புகளை அமெரிக்க பங்குச்சந்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்க பங்குச்சந்தை சரியாக சொல்லலாம் 52,485 புள்ளிகள் உயர்ந்து காணப்படுதுங்க. ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5% அதாவது 277 புள்ளிகள் வந்து உயர்ந்து காணப்படுது. இந்த உயர்வுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான், நெவிடா, மைக்ரோசாஃப்ட் பங்குகள்னு சொல்லலாம். இதில் நெவிடாவோட பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 6.75%, அமேசான் பங்குகள் பார்த்தீங்கன்னா 36.80%, மைக்ரோசாஃப்டோட பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 14.71% நம்மளுக்கு உயர்ந்து காணப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்னு பார்த்தீங்கன்னா அமேசானோடது வந்து பார்த்தீங்கன்னா 272 ரூபாயும், நெவிடா வந்து பார்த்தீங்கன்னா 201, மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 465.81 அப்படிங்கிற விலையில் வந்து உயர்ந்து காணப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையை நோக்கி மக்களை ஈர்க்க ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அமெரிக்க பங்குச்சந்தையானது எப்போ எந்த நேரத்தில் வந்து வேணாலும் வரலாற்று உச்சத்தை தொடலாம். கடந்த மாதத்தில் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா 53,250 புள்ளிகளை கடந்து வரலாற்று உச்சத்தை தொட்டவில்லை. அதை நோக்கியான பயணமாக இது பார்க்கப்படுறது. தங்கம் வெள்ளியோட விலை சரிவுக்கு ஆதரவாக இருக்க வாய்ப்பாக பார்க்கப்படுது.